ஹலோ ஆல், ஹாப்பி சாட்டர்டே. மேல் மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலின் வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இறுதியில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் தலையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார். சரஸ்வதி தேவி தன் கணவரின் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதி தேவியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கோக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி தேவியும் சாபமிடுகிறார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதி தேவியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி தேவி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் முழுங்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். வந்ததும் இரவு நேரம் ஆகிவிட்டதால் தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார். பின்னர் குளித்துவிட்டு மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தார். குளிக்க போகும் முன்பு தனது ஆரத்தை கழட்டி வைக்க அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதி தேவியை வணங்கியது. அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே இடத்தில் நீ ஸ்ரீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மலையனூருக்கு பார்வதி புறப்பட்டார். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.